ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்ய வேண்டும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி இது மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இப்போ எடுத்துக்கிறோம். இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார்னு இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அஃபோர்டபுள் வேல்யூஷன்ஸில் போய்கிட்டு இருக்கு. மொமெண்டமில் ஸ்கோரில் இப்போ கொஞ்சம் ஒரு நியூட்ரல்ஸ் இதில் போய்கிட்டு இருக்கு. யாரும் எந்த அனாலிசிஸ்ட்டும் இதுக்கு ப்ரைஸ் டார்கெட்டை எதுவும் அனலைஸ் பண்ணலை. பிஏ பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அப்ரோப்ரியேட் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு சுமாராக இருந்தாலும் ஈக்விட்டிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் புரியுது. டெப்ட் டு ஈக்விட்டி கட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது வித்தின் த தியரிட்டிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி தியரிட்டிக்கல் ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் மாடரேட்டாக எடுக்கிறாங்க. அப்ரோப்ரியேட் லெவலில் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் 11.5 இருக்குது. பிபிஏ பொறுத்த வரைக்கும் 2.5 இருக்குது. ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இபிஎஸ்ஐ யாரும் எஸ்டிமேட் பண்ணலை. அதே மாதிரி இந்த சைடு கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனால நேரடியாக நம்ம கேஷ் ஃப்ளோக்குள்ளே போயிடலாம். நெட் கேஷ் ஃப்ளோ கிட்டத்தட்ட 949% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வருஷம் கூட மைனஸில் இருந்தது, இந்த வருஷம் ப்ளஸுக்கு போயிருக்கு. அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் இன்கமும் கிட்டத்தட்ட 900% இன்க்ரீஸில் இருக்குது. போன தடவை மைனஸில் இருந்தது, இந்த தடவை 11,500க்குள்ளே போயிருக்கு. இவங்க ஆனுவல் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ரெவின்யூ 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவங்களோட கிராஸ் என்பிஏ பார்த்தோம்னா 1.88 இருக்குது. இது லெஸ் தென் 3 அப்படிங்கிறத தாண்டி லெஸ் தென் 2க்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிதலுக்கு இருக்குது. என்பிஏங்கிறது லெஸ் தென் 1க்குள்ளேயே வந்திருக்கு. என்ஐஎம் 3.20. இது போன வருஷத்தெல்லாம் காட்டிலும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு காட்டிலும் கூடன்னு பார்ப்போம். 2014க்கு பிறகு 10 வருஷத்துக்கு கழித்து 3 தாண்டி வராங்க என்ஐஎம். ஸோ இப்போ என்ஐஎம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ராஃபிட் லெவல் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்போ புக் வேல்யூ, கரண்ட் புக் வேல்யூ 26ஆகவும் டிடிஎம் புக் வேல்யூ 86.7ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது 46% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q to Q பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா கூட ரெவென்யூ 600 கோடி ரூபா, ரவுண்டாக சொல்கிறேன், 600 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 200 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸ் 0.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் அப்படியே இருக்குது. எந்த பிளட்ஜஸும் எதுவும் இல்லை. எஃப்ஐஐஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா 0.55 60% 0.6% 5% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இவங்க டிஐஎஸ் அன்சேஞ்சாக இருக்கிறாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபேர் வேல்யூ 58 இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூக்கு இதில் நம்ம 2 விதமாக போகணும். ஃபேர் வேல்யூக்கு 1.5 அப்படின்னு போட்டோம்னா 87, ஃபேர் வேல்யூக்கு 1.5ன்னு போட்டோம்னா நமக்கு 87 வரும். இந்த 87க்கு கால்குலேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் 145 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம். இதுலேருந்து 111 தாண்டி 111 கடந்து 121 கடந்து 134 145 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குவார்ட்டர், அதாவது ஜூன் மாத குவார்ட்டருடைய ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்களில் இது 99 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இது 87 லோவாக எடுக்கும்போது, ஆனால் நமக்கு இப்போ 87 லோவாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாக்க அப்படி நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீவியஸாக நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 51 எடுத்துக்கிறோம். இந்த 51லேருந்து இவன் கொஞ்சம் மேலே அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். 51 26 to 51 நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோமே, ஒரு 13 ரூபா வரும். அந்த 13 ரூபாயை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் 64ன்னு வரும். இந்த 64 நான் லோன் எடுத்தோம்னாக்க நமக்கு 122, அதாவது 88 உடைச்சா 122. இது ஆப்டிமம் லெவலில் இருக்குது. ஏன்னா 87 தான் 1.5,
1.5 உடைச்சா 122. சரி, இதுக்கும் மேலே ஏறுதுன்னா நம்ம அந்த கைடன்ஸையும் எடுத்துக்கிறோம். 87 நம்ம லோவா வச்சு அந்த கைடன்ஸையும் எடுத்துக்கிறோம். ஆனா இப்ப நம்ம வந்து 51லிருந்து நம்ம புக் வேல்யூவோட இத கழிச்சுட்டு, அதுல இருக்கக்கூடிய இத நம்ம வந்து எடுத்து போடும்போது, நமக்கு வந்து 64 கிடைக்குது. ஸோ இப்ப இந்த மெத்தட்ல தான் நான் வந்து லோ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஆனுவலைஸ்டா, ஏன்னா வேற எந்த எஸ்டிமேஷனும் இல்ல. இபிஎஸ் ஓட டிடிஎம்ங்கிறது 5.8. அப்ப ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 88.50 கிராஸ் பண்ணும்போது, இது வந்து டவுன் ட்ரெண்ட் மினிமத்த டச் பண்ணிருது. அத கிராஸ் பண்ணிடுச்சுனாக்க டவுன் ட்ரெண்ட் மேக்ஸிமம்ங்கிறது 98. ஒண்ணு அதோட திரும்பலாம். இல்ல 88ஓடையும் திரும்பலாம். இல்ல 98ஓடையும் திரும்பலாம். இல்ல நான் அப் ட்ரெண்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அப் ட்ரெண்டோட மினிமம் 111 டூ அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் 122 வரைக்கும் ஸ்கோப் இருக்கு. இப்ப 87 லோவா வச்சு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா 145 வரைக்கும் இருக்கு. நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அப்ப இந்த குவார்ட்டருக்கு ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னாக்க, 76 டச் பண்ணிருச்சு, உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 76லேருந்து நமக்கு வந்து 81, 87, 93 இந்த 20, 15 ரூபா இந்த கேப்பு வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 76 உடைக்கணும், உடைச்சுன்னா 93 வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 76, 81, 87, 93 இந்த ரேஞ்சில் தான், இந்த லெவல்ஸில் இது போகும். டவுன் ட்ரெண்ட் மினிமம் 76 உடைச்சிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் மேக்ஸிமம் 81, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் மினிமம் 87, அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் 93. அதை உடைச்சிச்சுன்னா தான் நமக்கு இந்த சைடு ஓடியாந்துருது, ஆனுவலைஸ்டுக்குள்ளே ஓடியாந்துரும். அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிட்டு அதை நம்ம வந்து சார்ட்டில் பார்ப்போம். 64 நம்ம எடுத்துருக்குறோம், 87 எடுத்துருக்குறோம், அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதை வந்து இந்த 145ல் நமக்கு வந்து ஒரு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் வேணும். அப்படி லாஜிக் வேணும்னா இந்த 58 ஃபேர் வேல்யூ இருக்குது. 58 இன்ட்டு 2.5 போட்டோம்னா 145. ஸோ இப்போ அதுக்கு வந்து ஒரு லாஜிக் கிடைக்குது. அதே சமயத்தில் இன்னொரு லாஜிக், நம்ம ஏன் 169, 150 டு 169 போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்விங்கு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூ மாதிரி வந்துச்சுன்னா ஸ்விங்குனாக்க இந்த சைடு எவ்வளோ இழுத்துச்சோ அப்படியே நடுவில் வந்துட்டு திருப்பி அதே அளவுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஸ்விங் வரைக்கும் இது போகிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஹைட்டு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 87 இருக்குது. இந்த ஹைட்டே 87 தான், 96 இருக்குது. இந்த ஹைட்டே 96 இருக்குது. அப்போ 96ங்கிறது இந்த வச்சுக்குவோமே, 96 இருக்குது. 96லேருந்து லோ வந்து 8 ரூபா வரைக்கும் இறங்கிட்டான். அப்படின்னா 88 ரூபா. 88 ரூபா இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து 170 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 169 நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ 170 தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனால் இதெல்லாம் உடனே நடக்கணும்னு சொல்லலை. ஏன்னா நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். லாங் ஸ்டாண்டிங்கில் இது நடக்கும். எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. எந்த இடத்துல இவன் திரும்பிட்டு கரெக்ஷன் எடுத்துகிட்டு போக போகிறாங்கிறது தெரியாது. பட் லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 121 வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கலாம். அதுவும் எப்படின்னா, இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து 88 உடைச்சிச்சுன்னா 98, 88 உடைச்சிச்சுன்னா 98, இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 111 உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க 122 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வருஷத்துக்கான எஸ்டிமேஷனாக நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அதே இது சப்போஸ் வந்து டிடிஎம் புக் வேல்யூக்கு போகுது அப்படின்னு சொன்னாக்க 145 வரைக்கும் போகலாம். இதுதான் இந்த வருஷத்துக்கு. இதெல்லாம் இப்போவா இல்லாட்டி அப்புறமா அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.